காவல்துறை நினைச்சா கஞ்சா வளர்க்காம தடுக்க முடியும், போதை மருந்து விற்பனையை தடுக்க முடியும், பயன்படுத்துவோரை கட்டுப்படுத்த முடியும், அதன் மூலமா நடக்கக்கூடிய வன்முறையை கட்டுப்படுத்த முடியும். எல்லா பொறுப்பும் காவல்துறைக்கு தான். காவல்துறைக்கு நிச்சயமா அந்த பொறுப்பு இருக்கு. அதே சமயத்தில் காவல்துறையில யார் தவறு செய்யறாங்களோ அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுத்து அவங்கள நான் சொல்றது இன்னொரு விஷயமா சொல்றேன். என்னன்னா, இந்த கஞ்சா விற்கிறவனையோ சாராயம் விற்கிறவனையோ போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க, அதுக்கு துணை போகக்கூடிய காவல்துறை இல்ல அது தெரிந்தும் கண்டுக்காம இருக்கக்கூடிய காவல்துறை அவங்களோட பொறுப்பு அதை கண்டிக்க வேண்டியது, தடுக்க வேண்டியது. அவங்களையும் அக்யூஸ்ட் ஆக்கி நீங்க ரிமாண்ட் பண்ணுங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கள்ளச்சாராய சாவுகள் நடந்தது மகாராஷ்டிரா மாநிலத்தில், பாம்பேயை ஒட்டி நிறைய நடந்தது. அந்த சமயத்தில் அந்த மாநில அரசு ஒரு நடவடிக்கை எடுத்தது. அந்த சட்டத்தில் ஒரு திருத்தம், மதுவிலக்கு அந்த சட்டத்தில் ஒரு பிரிவு, அதாவது எந்த காவல் நிலைய ஏரியாவில் காவல்துறை உதவியோடோ காவல்துறை கண்காணிக்காத சூழ்நிலையில் நடக்குதோ அதில் சம்பந்தப்பட்டவங்களை பிடிக்கிறப்போ அந்த காவல்துறையினரும் அக்யூஸ் ஆக்கி அவங்களே ரிமாண்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டாங்க. அதுக்கப்புறம் கள்ளச்சாராய சாவுகளே நடக்கல அந்த மாநிலத்தில். அத மாதிரி ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறையில ஒரு 10% கெட்டவங்க இருக்காங்க. அந்த 10% கெட்டவங்க இருக்கிறது அவங்க பண்ணக்கூடிய தப்புனால எல்லாம் ஒட்டுமொத்த காவல்துறைக்கு அந்த பேர் ஏற்படுது. ரெண்டாவது, காவல்துறை சார் சொன்னாங்க, காவல்துறை நிச்சயமா இருக்கு, நீங்க சொல்றீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா காவல்துறை மட்டுமே இதுக்கு காரணம் அல்ல. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் அவங்க உறுதுணை இல்லாம பண்ணவே முடியாது. நிச்சயமா அவங்க ஓகே பண்ணாதான் அதை தவறு செய்யணும், தவறு செய்வான். காவல்துறையை கண்டுக்காம இருக்கு. அடுத்த மூணாவது இல்ல, காவல்துறைக்கு ஏன் அக்கௌண்டபிலிட்டி பிக்ஸ் பண்றீங்கன்னா நீங்க அரசியல்வாதிகளும் இதுல கூட்டு நிச்சயமா, அதாவது இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், நிச்சயமா நீங்க விசாரிச்சு பாருங்க, எல்லாருக்கும் தெரியும். அரசியல்வாதிகள் இதுல பின்புலம் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. அதே மாதிரி அவங்களுக்கு உறுதுணையா, அதாவது இந்த தவறு செய்யக்கூடியவங்க விற்கிறவங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பின்புலமா ரவுடிகளும் இருப்பாங்க. ஆக காவல்துறை மட்டும்தான் இல்ல, காவல்துறை மட்டும்தான் காவல்துறையை அடக்கி வைக்கிறது யாருன்னா இவங்க யாரு செய்ய போறாங்களோ செய்யறாங்களோ அவங்கள செய்ய விடுறதுக்கு அளவு பண்றது யார்? காவல்துறை மேல நடவடிக்கை எடுங்க. ஒரே சொல்லி அதுக்கப்புறம் நடக்குதா பாருங்க. போதைப் பொருளை எதிர்த்து கஞ்சாவையும் இந்த பிரவுன் சுகர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மெத்தபெட்டமைனை எதிர்த்து உயிர் தியாகம் செஞ்ச இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க தோழர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? கடலூர்ல இருந்து சென்னை வரைக்கும் இருக்காங்க. அது அரசியல்வாதிகள்னா எல்லா அரசியல்வாதிகளையும் சொல்லல சார். அவரும் காவல்துறையை பொதுமைப்படுத்த முடியாதுன்னு சொல்றோமோ அது மாதிரி அரசியல்வாதிகள் நீங்க சொல்றது நான் ஒத்துக்கிறேன், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அது இந்த மாதிரி பண்ணணும். ரெண்டாவது தவறு செய்யறவங்க அது அவங்க கூட இவங்களையும் சேர்த்து இவங்களுக்கு தொடர்பு இருக்குன்னா என்ன பண்ணாங்கன்னா நீங்க சொல்ற இந்த நெக்ஸஸ் ஒரு 3 AC 30 அதர் ரேங்க்ஸ் மாத்துறாங்க. அரசியல்வாதிகள், காவல்துறை, ரவுடிகள் இந்த 3 பேருக்கு லிங்க் இருக்குன்னு தெரிய வந்ததுன்னா அவங்களை அக்யூஸ்ட் ஆக்குங்க. இல்ல, எனக்கு அதுல ஒண்ணுன்னா, இப்ப நீங்க காவல்துறை இந்த பொறுப்புல இருந்து விலகிக்கிட்டா அரசியல்வாதிகளும் ரவுடிகளும் சேர்ந்தா மட்டும் இதை வித்துற முடியாது தானே? முடியாது, 3 பேரும். ஏன் அப்புறம் காவல்துறை அந்த வேலையில போய் அந்த காவல்துறை தவறு செய்யறப்போ அவங்க நீங்க ஒரு வாட்டி இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் மத்தவங்க யாருமே அந்த மாதிரி சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே வளராது. நீங்க வேணா அந்த மாதிரி செய்வேன்னு காவல்துறை நினைச்சா தவறு செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும், விற்பனை செய்யக்கூடிய ரவுடிகள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். நிச்சயமா இவங்களும் அந்த நெக்ஸஸ்குள்ள போறதுனால தானே. அதான் சொல்றேன், 3 பேர் கூட்டணி, இந்த 3 பேர் கூட்டணினால தான் நடக்குது அப்படிங்கிறது என்னோட கருத்து. இதுல நீங்க நடவடிக்கை எடுக்கிறது ரெண்டாவது, நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாலே போதும், நிச்சயமா அந்த கூட்டணி கலைஞ்சு போயிடும். இதுக்கு அப்புறம் நடக்காது. அப்படி நடந்ததுன்னா அவங்க பேர்ல நடவடிக்கை நீங்க ஒரு வாட்டி எடுத்து பாத்தீங்கன்னா அதோட ஒழிஞ்சிரும். ரெண்டாவது இன்னொரு விஷயம், இந்த திருத்தணி இஷ்யூவை பத்தி நான் நினைக்கிறது என்னன்னா, ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 18 வயதிற்கு கீழே உள்ளவங்க எல்லாருமே சிறுவர்கள் அப்படிங்கிறது அந்த ஆக்ட். அதோட நல்ல நோக்கம் என்னன்னா, சிறுவர்கள் தெரியாம தவறு செஞ்சுட்டாங்க, அதனால அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ சமீப காலத்துல பரிணாம வளர்ச்சினாலையும் இப்போ இருக்கக்கூடிய உணவு பழக்கத்தினாலையும் உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ 1 வயசு சின்ன குழந்தைக்கு கூட செல்போனை, டச் போனை தள்ளி பார்க்கக்கூடிய அளவுக்கு தெரியுது. ஆனா நமக்கு தெரியல, அவங்களுக்கு தெரியுது. அந்த மாதிரி மன வளர்ச்சியும் இருக்குது, உடல் வளர்ச்சியும் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இந்த வயசை 18ங்கிறத 14 குறைக்கணும்னு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் வந்தது. அந்த கேஸ்ல மத்திய அரசு என்ன ஃபைல் பண்ணாங்கன்னா, அதை 14 குறைக்க நாங்க விரும்பல அப்படின்னு ஃபைல் பண்ணதுனால அந்த கேஸ் தள்ளப்பட்டது. இப்ப எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்ப நேற்று நடந்த சம்பவத்துல அவங்க நடந்துகிட்ட முறை ஒரு கூலிப்படையை போரி ஒரு கொலைவெறி தாக்குதல். இதில் இந்த கூலிப்படை எதுக்கு சொல்றேன்னா, கூலிப்படையில வெட்டுப்பட்டவனுக்கும் வெட்டினவனுக்கும் எந்த பகையும் கிடையாது.
2 பேரும் முன்ன பின்னே தெரியாது, 2 பேருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அவங்க வந்து ஆனா கொலைவெறி தாக்குதல் நடத்துவாங்க. இந்த சின்ன பையங்க கொலைவெறி தாக்குதலோடு நடத்துறாங்க. இதுல வந்து முதல்ல ஏதோ கஞ்சாவோ ஏதோ ஒரு போதைப் பொருள் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது வந்து மதுவையும் அறிந்திருக்காங்க. ரீல்ஸ் மோகமும் இருக்கு இதுக்குள்ள. இதுல வந்து ரீல்ஸ் எடுக்க அந்த மோகம் ஒண்ணு, போதை மேல ஒரு மோகம், போதை ஒண்ணு, ரீல்ஸ். அந்த ரீல்ஸ் எடுத்து இத மாதிரி வெளியிட்டு நம்ம பெரிய ஆளு கெத்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் முதல்ல நாக்க துருத்திட்டு கத்தி எடுத்துட்டு ஆட்டம் போடுறாங்க. அப்புறம் இவங்க பக்கத்துல இருந்து வெட்டுற மாதிரி ஒரு பயமுறுத்துறாங்க. அப்ப கூட அதை பெருசா எடுத்துக்கல. அதுக்கப்புறம் எடுத்துட்டு போய் இவனுக்கு யாரும் ஆள் இல்ல பின்னாடி இல்ல அப்படின்னு தனியா தள்ளி கொண்டு போய் அப்புறம் வெட்டுறாங்க. அந்த வெட்டக்கூடிய வெட்ட பார்த்த உடனே 35 ஆண்டுகள் காவல்துறையில் பணிபுரிஞ்ச எனக்கு, நான் சட்டம் ஒழுங்குல தான் கம்ப்ளீட்டா வேலை பார்த்தேன். டே 1 இருந்து நான் ரிட்டையர்ட் ஆனது வரைக்கும் எத்தனையோ வெட்டு குத்து ஃபுல்லா என்னோட சர்வீஸ் முழுக்குமே நார்த் மெட்ராஸ் தான். ஆனா என்னாலே அந்த ரீல்ஸ் ஃபுல்லா பார்க்க முடியல. பாதி பாக்கையில பதப்பதைக்குது. அப்படின்னா பெண்களுக்கு, முதியோர்களுக்கு, குழந்தைகளுக்கு இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும். இதுக்காக இதை வந்து நிச்சயமா தடை பண்ணணும். இதுக்கு வந்து சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கணும். சார் சொன்ன மாதிரி அத மாதிரி இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்களை வெளியே கொண்டு வரதுக்கு ஒண்ணு, இது விற்காம இருக்கிறதுக்கு அளவுக்கு காவல்துறை அதை சம்பந்தப்பட்டவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறது ஒண்ணு. இது அது மாதிரி சட்டத்துல உள்ள வழிமுறைகள் அதை சரி பண்றது ஒண்ணு. அப்படி வந்தாதான் வருங்காலத்தில் உள்ள இளைஞர்கள், சிறுவர்கள் நல்ல இந்தியர்களா வருவாங்க. ஏன்னா இந்தியா தான் உலகத்திலே ஜனத்தொகை அதிகம் உள்ள நாடு, அதிக இளைஞர்கள் கொண்ட நாடு. இந்தியா நல்லா இருக்கணும் அப்படின்னா நிச்சயமா அதுக்கு வந்து இந்த சட்ட பாதுகாப்பு, இந்த மாதிரி விஷயங்களை நிச்சயமா நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து.